20 யூதா ராஜாக்கள் இருக்கிறாங்க. மொத்தம் 20 யூதா ராஜாக்கள். இதுல ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இந்த பச்சை கலர் போட்டிருப்பாங்க, அந்த டைம்ல தான் இதை எழுதுறாரு. உசியா, யோதா, ஆகாஸ், எசேக்கியா, அந்த 4 பேருடைய டைம் பீரியட்ல தான் அவர் இந்த புக்கை எழுதுறாரு. நாம வந்து என்ன பண்றோம்னா இந்த ஆர்டர்ல தான் நம்ம கத்துக்கிறோம். பார்த்தோம் இந்த புக், ஆனால் அந்த ஆர்டர்ல கிடையாது. இந்த புக் வந்து இந்த ஆர்டர்ல எழுதியிருக்க மாட்டாங்க. நம்ம வந்து இன்னும் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த புக்கை வந்து இந்த சீக்வன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம். அப்படி அரேஞ்ச் பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம இது ஈஸியா நம்ம கத்துக்கலாம். ஸோ அதனால இன்னைக்கு வந்து நான் மாத்திரம் பேச மாட்டேன், நீங்களும் பேசுவீங்க. நம்ம வந்து ப்ராபப்ளி நம்ம வந்து நிறைய ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் சில்ட்ரன் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த ஏஜ் குரூப்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். எனக்கு வந்து தமிழ் தெரியுமா தெரியல அவங்களுக்கு, பட் இல்லைனாலும் நீங்க எல்லாருமே இன்ட்ராக்ட் பண்ணலாம். நிறைய கேள்விகள் கேட்க போறோம். சொன்னவங்களே சொல்லக்கூடாது, ஏன்னா ப்ரைஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால வந்து சொன்னவங்களே சொல்லக்கூடாது. நீங்க ஒரு தடவை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சொல்றவங்களுக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க. இங்கே அங்கே வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க சிவாவும் சுதாகர் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், அந்த புக்கை வந்து யாருடைய பீரியட்ல நம்ம கத்துக்கிற போறோம்? உசியா, யோதா, ஆகாஸ், எசேக்கியா. நம்ம இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்குள்ள ஹேண்ட் அவுட்ஸ் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம்ல. ஹேண்ட் அவுட்ஸ் இல்லாதவங்க நீங்க கேட்டீங்கன்னா அங்க இருக்கிறாங்க, வாலண்டியர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் எண்ட் ஆஃப் த அந்த 6 நாள் முடியும் போது உங்களுக்கு ஒரு புக்ஸ் கொடுப்போம். அதாவது ஏசாயா புக்கும் கொடுப்போம், உங்களுக்கு வெளிப்படுத்துற சிஸ்டம் புக்கு கொடுப்போம். அதை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதே போல இந்த ராஜாக்களுடைய நாட்களில் அசீரிய ராஜாக்கள் தான் ஃபுல் வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஃபுல் வேர்ல்டை வந்து கண்ட்ரோல், இந்த கம்ப்ளீட்டா இந்த ராஜ்யங்கள் எல்லாத்தையும் நம்ம கட்டுக்குள்ளாக வைத்திருந்தாங்க. யார் அது பாத்தீங்கன்னா அசீரிய ராஜாக்கள். அசீரிய ராஜாக்கள் நம்ம 5 ராஜாக்களை பார்த்தோம். அந்த 5 ராஜாக்கள் தான் இந்த டைம் பீரியட்ல வர்றாங்க. அதாவது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதப்படும் பொழுது இந்த ராஜாக்கள் தான் வந்தாங்க. யாரெல்லாம் வந்தா? திக்லாத்-பிலேசர், சல்மனேசர், சர்கோன், சனகரிப், எசரத்தம், இந்த ராஜாக்கள் தான் இருந்தாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீக் நம்ம கத்துக்கும் போது 2 ராஜாக்கள் வந்தாங்க. நிறைய கேள்வி கேட்பேன், அதனாலதான் நீங்க ரொம்ப க்ளோஸா நீங்க அதை வாட்ச் பண்ணணும். அப்ப 2 ராஜாக்களை நம்ம ஏற்கனவே படிச்சு முடிச்சிருக்கோம். எந்த ராஜாக்களை பார்த்தோம்? திக்லாத்-பிலேசர் பார்த்தோம், சல்மனேசர். ரொம்ப நல்லா சவுண்டா நீங்க ஆன்சர் பண்ணீங்க, ரியலி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேயா? ஸோ நம்ம இந்த 2 ராஜாக்களை பார்த்தோம். அப்ப இந்த அசீரிய ராஜாக்களுக்கு பிறகு யார் வர்றா? பாபிலோனிய ராஜாக்கள் வர்றாங்க. பாபிலோனிய ராஜாக்கள் வந்து யாரில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மெரோதாக் பலதாம் அப்படிங்கிறவர் வருவாரு. அடுத்தது நேபுகாத்நேச்சர், நேபுகாத்நேச்சருடைய அப்பா, நேபுகாத்நேச்சருடைய பையன் வந்து பெல்ஷாத்சர். இப்ப இந்த ராஜாக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த புக்ல கவர் ஆகும். ஸோ இந்த புக்ல கவர் ஆகுறது தான் இந்த ராஜாக்கள். அப்ப இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 2 ஸ்லைட்ஸும் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்ததுன்னா அந்த புக் ரொம்ப ஈஸியா புரியும். இந்த புக் வந்து ஈஸியா உங்களுக்கு புரியும். அதனாலதான் வந்து நான் இதை டைம் எடுத்து மெதுவா நம்ம போறோம். ஸோ அப்போ அந்த 2 இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? நம்ம நாள் 1வது நாள் வந்து நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா இவங்கள தான் பார்த்தோம். கரெக்டா? யாரை பார்த்தோம்? அசீரிய ராஜாக்கள் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கான்குவர் பண்றாங்க, எல்லாரையும் கேப்டிவ்ஸா எடுத்து போயிடுறாங்க, எல்லாரையும் சிறை கைதிகளா எடுத்து போயிடுறாங்க. அவங்க எங்க இருக்கிறாங்க? ஈஸ்டர்ன் சைடு. எப்பவுமே ஒரு மேப்பை பார்க்கும்போது உங்களுடைய வலது கை இருப்பாங்க, அந்த வலது கை உள்ளதுதான் ஈஸ்ட். எந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுடைய வலது கை தான் ஈஸ்ட், உங்களுடைய இடது கை வந்து வெஸ்ட். மேல உள்ளது நார்த் இந்தியாவை வச்சு நார்த், கீழே உள்ளது சவுத் இந்தியா. அப்ப இந்த இது ஞாபகம் இருக்குன்னா உங்களுக்கு இந்த மேப்ஸ் எல்லாம் வந்து போடும்போது ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்ப இந்த அசீரியா வந்து எங்க இருக்குது? ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கு. எப்பவுமே பைபிள்ல வந்து நிறைய காரியங்கள் மென்ஷன் பண்ணது எல்லாமே வந்து இஸ்ரவேலுக்கு ரெஃபரன்ஸா தான் பேசுவோம். இஸ்ரவேலுக்கு இது எங்க இருக்கு? கிழக்கு பகுதியில இருக்கு. அசீரிய ராஜ்யம்ன்றது என்னன்னா இன்னைக்கு உள்ள ஈராக். இன்னைக்கு உள்ள ஈராக்ல அசீரியாவும்
பாபிலோனும் சேர்ந்ததுதான் இன்னைக்கு ஈராக். இப்ப நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அசீரியால இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்ப சாலமோனுடைய நாட்களுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் வந்து 2 ராஜ்யங்களா பிரிஞ்சிருச்சு. 2 ராஜ்யங்களாக பிரிஞ்சு ஒரு 10 கோத்திரம் வந்து இஸ்ரவேல் ராஜ்யமாகவும் அடுத்த 2 கோத்திரம் யூதா ராஜ்யமாகவும் பிரித்து விட்டு அப்படிதான் நம்ம பார்ப்போம். அப்படிதான் பைபிள்ல இருக்கு. அப்ப இந்த யூதா ராஜ்யம் வந்து 2 கோத்திரங்கள் வந்து இந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்காங்க. அங்க வந்து 10 கோத்திரங்கள் இருக்காங்க. ஆனா 2ஆ பிரித்து இருக்காங்க. அப்ப அது எங்க இருக்கு? நார்த்ல இருக்கு. இஸ்ரேல் ராஜ்யம் வந்து எங்க இருக்குது? நார்த்ல. யூதா எங்க இருக்குது? சவுத்ல. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டே பார்த்தபோது எதை பார்த்தோம் அப்படின்னா, இவங்க என்ன பண்ணாங்க? உங்க அந்த ஹேண்ட் அவுட்ஸ்ல இருக்கும் அப்படிதானே? இந்த ஹேண்ட் அவுட்ஸ்ல என்ன சொல்லுது? ஃபர்ஸ்ட் வந்து இந்த அசீரியா வந்து சிரியாவை கேப்சர் அப்படிதானே? அதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது என்ன பண்ணாங்க? அந்த அசீரியா எங்க கேப்சர் பண்ணாங்க? இஸ்ரவேல கேப்சர் பண்ணாங்க. இதை யாரு கேப்சர் பண்ணா? திக்லாத் பிளேஸை கேப்சர் பண்ணாங்க அப்படிதானே? இதெல்லாம் கேள்வி கேட்போம். நம்ம போயிட்டு எல்லாத்தையும் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கடைசியில நான் இதே மாதிரி ஒரு மேப்பை காமிப்பேன். ஆனா இதெல்லாம் இருக்காது. அதுக்காக நான் உங்களை மெதுவா நான் எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் காமிக்க மாட்டேன். ஸோ நீங்க வந்து சொல்லணும், யாராவது ஒருத்தர் அட்டெம்ப்ட் பண்ணணும். ஓகேயா? ஸோ இந்த ராஜ்யத்தை யார் பிடிக்கிறா? சீரியாவை யார் பிடிக்கிறா? திக்லாத் பிளேசர் யாரு? ஒரு அசீரிய ராஜா. அசீரிய ராஜா வந்து திக்லாத் பிளேசர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எதை கேப்சர் பண்றாரு? சீரியாவை கேப்சர் பண்றாரு. அப்ப அடுத்தது எதை கேப்சர் பண்றாரு? இன்னொரு அசீரிய ராஜா வந்து யாரு? அவர் பேரு சல்மனேசர். சல்மனேசர் வந்து என்ன பண்றாரு? இஸ்ரவேல் ராஜ்யத்தை கேப்சர் பண்ணிடுறாரு. யூதா வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அவன் என்ன பண்ணிடலாம்? இவனுக்கு வரி செலுத்திட்டு போயிடும். இவனோட உடன்படிக்கை பண்ணிடலாம். யூதா வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த அசீரிய ராஜாக்களோட நான் வந்து உடன்படிக்கை பண்ணிடலாம். அவன் என்ன பண்றான்? இவன் அவனுக்கு பிரச்சனை பண்ண மாட்டான். இவனுக்கு பிரச்சனை பண்ணாம அவங்க 2 பேரையும் கப் கொடுக்கலாம். கப் கொடுத்துட்டு 1 by 1 பிடிச்சிட்டு போயிடும். இதுதான் வந்து நம்ம டே 1ல பார்த்தோம். அந்த டே 1ல எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி பண்ணோம்? இதுதான் ஸ்டார்ட் பண்ணோம். இது உங்களுடைய ஹேண்ட் அவுட்ஸ்ல என்ன பண்றாரு? உசியா ஆண்டவரை விசுவாசியாமல் திக்லாத் பிளேசரை சேவித்தான். அப்போ வந்து அந்த யூதா ராஜ்யத்துக்கு அவன் பிரச்சனை கொடுக்க மாட்டான். நம்ம யாரு நம்ம மேப்ல பார்த்தோம், இப்பதான் பார்த்தோம். எதாவது பார்த்தோம்? யூதா ராஜ்யத்தை அவன் ஒண்ணுமே டச் பண்ணவே இல்லை அப்படிதானே? ஸோ அதனால என்ன பண்றாங்க? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிகின் பண்ணும் போதே வந்து உசியா இருக்கிறார். நம்ம முதல்ல ஒரு டேபிள்ல பார்த்தோம்ல, யாருடைய பீரியட்ல இது பண்ணாங்க? உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. அந்த 4 பேர் பீரியட்ல தான் நடக்குது. அந்த உசியா ராஜா வந்து இவரை சேவிக்கிறார், திக்லாத் பிளேசரை சேவிக்கிறார். அதனால அவன் வந்து ஒண்ணுமே பிரச்சனை பண்ண மாட்டான். அவர்களுக்கு ஒரு இடையூறுதலும் கொடுக்காம அந்த ஹிஸ்டரி ஸ்டார்ட் ஆகுது. இப்படிதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இந்த ஜனங்கள், அந்த யூதா ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத காரணத்தினால் அப்போவே ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆண்டவர் சொல்லிடுறாரு, இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல, அதனால நான் என்ன பண்ண போறேன்? இவர்களை இந்த எருசலேம் பட்டணம் என்ன ஆகும் அப்படின்னா, அது அக்னியால் சுட்டரிக்கப்படும். அது அக்னியால் சுட்டரிக்கப்படும் அப்படின்னு எங்க கிட்டத்தட்ட 156 வருடங்களுக்கு முன்பாக சொல்லிடுறாரு, ஏசாயா சொல்லிடுறாரு. ஏன்னா இந்த 4 ராஜாக்கள் பார்த்தோம் பாருங்க, அந்த 4 ராஜாக்கள்ல இப்போ இது நடக்கல. அவர் ப்ராஃபஸி தான் சொல்றாரு. இந்த ஜனங்கள் வந்து இப்படி பண்ணிட்டே இருந்தாங்கன்னா இந்த எருசலேம் பட்டணம் தீக்கிரையாக்கப்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப எப்போது பாருங்க, இங்க பாருங்க, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மொத்தம் 20 ராஜாக்களா. இவர் எந்த பீரியட்ல எழுதுறாரு? இந்த 4 பேர் பீரியட்ல தான் எழுதுறாரு. இது எருசலேம் எப்போ தீக்கிரையாக்கப்பட்டது? பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தான் அதை தீக்கிரையாக்குறாரு. கரெக்டா? அவரு வந்து எப்போ ஆகுறாரு? இங்க பண்றாரு. இங்க சிதேக்கியா பீரியட். அப்ப எவ்வளவு டைம் கேப் பாருங்க. இந்த டைம் கேப் தான் 156 வருடம். அந்த 156 வருடங்கள் கழித்துதான் என்ன நடக்குது? இப்போ வந்து பாபிலோன்
சிறையிருப்புக்கு சென்றுறாங்க. அவர் வர்றாரு. நேபுகாத் நேச்சாரம் 3 முறை படையெடுத்து வர்றாரு. 605 BC, 597 BC, 586 BC. அந்த 586 கடைசியா படையெடுத்து வரும்போது தான் என்ன பண்றாரு, அவர் வந்து இந்த பட்டணத்தை அழிச்சிட்டாரு. ஆனா கடவுள் அதுக்கு முன்பாக வார்னிங் கொடுக்குறாரு. அதுதான் நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம். என்ன வார்னிங் கொடுத்தாரு? என்னுடைய மக்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அப்படி செவி கொடுக்காதனால இந்த பட்டணத்தை நான் சுட்டரித்து விடுவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. கரெக்டா? நம்ம இப்படிதான் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரை ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப அடுத்தது வந்து நம்ம குரோனாலஜி படி படிச்சுட்டு வர்றதுனால, வரிசை ராஜாக்களின் வரிசையில் இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால அந்த 2வது சாப்டர் அதில் ஃபிட் ஆக. ஏன் அப்படின்னா 2வது சாப்டர் வந்து 1000 வருட அரசாட்சியின் போது இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்தை பத்தி அங்க சொல்றாரு. இவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துறாரு. ஆனா அந்த ஆர்டர்ல அது ஃபாலோ ஆகல. அப்படி உசியா ராஜாவுடைய அடுத்த சீக்வன்ஸ் எங்க வருதுன்னா 3rd சாப்டர் இருக்கு. 1வது சாப்டர் பார்த்தோம், இதை பார்த்தோம். அடுத்து 3rd சாப்டர் இருக்கு. அந்த 3rd சாப்டர்ல என்ன சொல்றாருன்னா, நீ இப்படி என்கிட்ட நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காமலே இருந்தேன்னா உன்னுடைய ராஜ்யத்தில், இந்த யூதா ராஜ்யத்தில் ஆழ்வதற்கு ராஜாக்கள் இருக்காங்க. எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சின்ன பிள்ளைகள் தான் இந்த தேசத்தை ஆளுவார்கள் அப்படின்னு நம்ம வாசம். யோசியா, மனாசேலாம் வயசே 12 வயசு ஒருத்தர், இன்னொருத்தருக்கு 8 வயசு. அப்படிப்பட்ட சிறு பிள்ளைகள் இந்த தேசத்தை ஆளுவார்கள். உன்னுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் நான் முறித்து போடுவேன். முற்றுகை போடுவாங்க. தேசத்தை முற்றுகை போட்டா என்ன, தண்ணி கிடைக்காது, அப்பம் கிடைக்காது. அதுதான் சொல்றேன். இதுதான் வந்து என்னது 3வது சாப்டர். ஆனா உசியா பீரியட்ல தான் நடக்குது. ஃபர்ஸ்ட் அது உசியா தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ உசியா பீரியட்ல 2 சாப்டர் தான் கவர் ஆகுது. ஃபர்ஸ்ட் சாப்டர், 3rd சாப்டர் அவ்வளவு. அப்ப அதுல வந்து இப்ப இதுதான் பார்க்குறோம். அப்போ வந்து என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்டோம், 3rd சாப்டர் பார்த்தோம். அதுதான் அந்த இமேஜஸ்ல பார்த்தோம். அப்படிதானே? அந்த இமேஜஸ்ல என்ன பார்த்தோம், இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தோம். அடுத்தது இது 3rd சாப்டர்ல பார்த்தோம். இப்போ செகண்ட் செக்ஷனுக்கு போயிடும். அப்போ செகண்ட் செக்ஷன் போகும்போது என்ன ஆகுது, உசியா வந்து இறந்து போயிருக்காரு. உசியாக்கு இருந்தது ஆக்சுவலா யோதாம் தானே வரணும். இந்த யோதாமும் ஆகாசும் கோ-ரெஜென்ட்னு சொல்லுவாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் அரியணையை ஆளுகின்றார்கள். அதனால வந்து அங்க ஏசாயா தீர்க்கதரிசி யோதாமை பத்தி எழுதல. ராஜாக்களின் புத்தகத்துல எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் கோ-ரெஜென்டா இருக்காங்க, ஒரே நேரத்தில் ஆட்சி புரிகிறாங்க. அப்பா அவன் பையன். அப்ப ஆகாஷ் பீரியட்ல என்ன ஆகுதுன்னா, ஆகாசும் வந்து திக்லாத்-பிலேசரை சேவிக்கணும். அப்ப நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டே படிச்சது எல்லாமே வந்து யூதா ராஜாக்கள் அசீரிய ராஜாக்களோட உடன்படிக்கை பண்ணுவதனால அவன் அவங்கள டச் பண்ணவே மாட்டான். இதுதான் நடக்குது. ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த யாரு, திக்லாத்-பிலேசரை உசியாவும் சேவிக்கிறாரு, ஆகாசும் சேவிக்கிறார். அதனால வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் வந்து 6வது சாப்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் 6வது சாப்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஏசாயா தன்னை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கிறார். இப்படிதான் பார்த்தோம். அப்படிதானே? உசியா மரணம் அடைந்த பின்பு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அப்ப அந்த உசியா மரணம் அடைந்த பிறகு என்ன பண்றாரு, அங்க இருக்கிற அவர் என்ன சொல்றாரு, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் இதுக்கு செட் ஆக மாட்டேன் சாமி அப்படிங்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த சேராபின் பேர் வந்து அவருடைய உதடுகளை சொல்றாங்க, அவர் பரிசுத்தப்படுத்தப்படுறாரு. அப்படி பரிசுத்தப்படுத்தப்பட்டோம்னா யாரை நான் அனுப்புவேன் ஆண்டவர் கேட்கிறாரு. அப்போதான் வந்து அங்க ஒப்பு கொடுக்குறாரு. ஏசாயா வந்து சரி சாமி நான் போறேன், நான் அந்த ஜனங்கள் மத்தியில் உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய வார்த்தையை எடுத்து செல்கின்றேன் சொல்றாரு. அப்ப அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னா, இது வந்து ஆகாஷ் என்ன பண்றாரு, ஆகாஷ் வந்து என்ன பண்றாரு, யாரை சேவிக்கிறாரு, திக்லாத்-பிலேசரை சேவிக்கிறார். கரெக்டா? அப்படிதான் பார்த்தோம். அப்படிதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உனக்கு வந்து தேவை வந்து திக்லாத்-பிலேசர் இல்லை, நீ என்னை விசுவாசிக்க வேண்டும். என்னை விசுவாசிச்சேன்னா உனக்கு வந்து நீ வந்து இவங்களுக்கு பயப்பட தேவையே இல்லையே, அசீரியனுக்கு பயப்பட தேவையில்லை. நீ என்னுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கணும். என்னுடைய வார்த்தைகளை விசுவாசிப்பதற்கு ஆதாரமாக தான் என்ன சொல்றாரு, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல். அப்ப 7வது சாப்டர்ல ஆகாசுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்துவம். ஆனா வந்து ஆகாஷ் விசுவாசிக்கவில்லை.
ஆகாஷ் விஸ்வாஸ் இதை மனசுலேயே வச்சுக்கிறாரு. ஏன்னா அப்பா அவரை டிஸ்டர்ப் பண்ணல, அவர் மேல கை வைக்கணும். ஏன்னா அவர் மேல கை வச்சா யூதா ராஜ்யத்து மேல கை வைக்கணும். அப்பா வைக்கல. இதை படிக்கும் போது என்ன நடக்குது, அவர் வந்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, இவன் வந்து ஆகாஷ் வந்து இக்னோர் பண்ணிடுறாரு, ஃபாலோ பண்ணல, ஒர்ஷிப் பண்ணல, அப்படியே விட்டு போயிடுறாரு. அடுத்தது இது 7வது சாப்டர் தானே. 6வது சாப்டர்ல கமிட் பண்றாரு, ஒப்பு கொடுக்குறாரு. 7வது சாப்டர்ல இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு. 8வது சாப்டர்ல என்ன நடக்குது, அப்போ இது ஏசாயாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். பையன் பேர் என்னது, மகே சாலா அஷ்பாஸ். மகே சாலா அஷ்பாஸ் அப்படின்னு ஒரு பையன் பிறக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, உன் பையன் அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே, அந்த மேப்பை ஃபர்ஸ்ட் பார்த்த பாருங்க, அந்த மேப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் வர்றதுக்கு முன்னாடியே சீரியாவையும், மேல பார்த்தோம்ல மேப்ல சீரியாவையும், அடுத்தது என்னது பார்த்தோம், இஸ்ரவேலையும் சிறை பிடித்து சென்று விடுவான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா ஆகாஷ் வந்து இவங்க 2 பேருக்கு தான் பயப்படுறான். யாருக்கு பயப்படுறான், ஏன்னா இவனுக்கு தான் சேவித்தாங்கல்ல, திக்லாத் பிலேசர் சேவிக்கும் போது அவனுக்கு பயப்படுறான். இஸ்ரவேலுக்கும் சீரியாவுக்கும் பயப்படுறான். ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரு கூட்டணி அமைச்சு இவனை காலி பண்ணிடுவாங்களோ, ஆகாச காலி பண்ணிடுவாங்களோ பயந்ததுனால அப்படி சொல்றாரு. ஆனா அவர் ஆண்டவரை விசுவாசியாததுனால ஏசாயாக்கு ஒரு குழந்தை பிறகுது. அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, இவங்க வந்து நீ உன் பையன் அப்பா அம்மான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடியே அந்த 2ஐயும் காலி பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தத்தை அங்க சொல்றாரு. என்னது 6, 7, 8 பார்த்தோம். இப்ப 8க்கு அடுத்தது நம்ம எங்க ஜம்ப் பண்றோம், 17, 28, 9. இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் தான், டே 1ல. அப்ப இந்த 17வது அதிகாரத்தை ஏன் நம்ம போறோம், 17வது அதிகாரத்துக்கு போறதுடைய பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பதானே ஆண்டவர் சொல்றாரு சீரியாவை நான் பிடிச்சிட்டு போயிடலான்னு சொல்றாருல்ல, அந்த ப்ராமிஸ் வந்து அந்த வாக்கு மட்டும் இந்த அதிகாரத்துல தான் நடக்குது. அதனாலதான் நம்ம 17வது அதிகாரத்துக்கு போயிட்டோம். அப்ப அந்த 17வது அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு பாருங்க, எடுத்தோடனே அப்படிதானே போட்டிருக்கு உங்களுக்கு, தமஸ்கு பாழான மண்மேடாகும். தமஸ்குன்னா என்னது, டமஸ்கஸ் வந்து கேபிட்டல் சிட்டியா சிரியா. அப்ப இந்த கேபிட்டல் சிட்டியை வந்து நான் காலி பண்ணிடுறேன், மண்மேடாகும். திக்லாத் பிலேசர் வந்து சீரியாவை கைப்பற்றுவான். அந்த ராஜா யாரு, ரேட்சின் ஒரு ராஜா, அவனை கொண்டு போட்டு அந்த மக்கள் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு போயிடலாம். இதுதான் நடக்கும். ஸோ அதனாலதான் நம்ம 8வது அதிகாரத்துல இருந்து 17வது அதிகாரத்துக்கு ஜம்ப் பண்ணணும். இந்த கார்னர்ல வந்து அதிகாரங்கள் போட்டுக்கிட்டே வருவாங்க. அப்போ 17வது அதிகாரத்தை தான் அவர் நம்ம அங்க போறோம், அந்த இடத்துக்கு போயிடும். இப்போ இதுக்கு அடுத்தது, இப்போ முதல்ல என்ன நடந்திருக்கு, சிரியாவை பிடிச்சிடலாம். சிரியா வந்து யார் பிடிக்கிறா, திக்லாத் பிலேசர். ஆன்சர் பண்ணணும், நீங்க எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். இல்லைன்னா நான் கேட்கிறேன், யாரை வேணா கேட்டா அது கொஞ்சம் ஒரு உங்களுக்கு இன்கன்வீனியன்டா இருக்கும். ஸோ அதனால நீங்களே ஒருத்தர் சொல்லுங்க, ஒருத்தருக்கு நம்ம பிரைஸ் கொடுத்துருவோம். ஓகேயா? இப்போ தமஸ்கு வந்து யார் பிடிக்கிறா, திக்லாத் பிலேசர் வந்து சீரியாவை பிடிக்கிறா. இப்போ இதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரத்துக்கு ஜம்ப் பண்ணிடுறோம். ஏன் 28வது அதிகாரத்துக்கு ஜம்ப் பண்றோம்னா, அங்க வந்து எப்பிராயிமை குறிச்சு போட்டிருப்பாங்க. ஏன் எப்பிராயிம்னா யாரு, இஸ்ரவேல். ஏன் எப்பிராயிம்னு போட்டிருக்காங்கன்னா பைபிள்ல, அந்த 10 கோத்திரத்துல பயங்கர பலம் நிறைந்த கோத்திரம் தான் எப்பிராயிம். எதுனாலும் ஒரு வார் வந்துருச்சுனாலும் சரி, எதுனாலும் சரி, எப்பிராயிம் தான் முதல்ல போய் நிற்பாங்க. ஸோ அதனால பைபிள்ல நிறைய இடத்துல எப்பிராயிம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு கோத்திரத்தை குறித்ததில்லை, அது ஃபுல்லா அந்த இஸ்ரவேல் ஃபுல்லா கவர் பண்ணுவாங்க. அங்கதான் கடவுள் என்ன சொல்றாரு, அந்த இஸ்ரவேலின்னு போட்டிருக்க பாருங்க, அங்க உங்க பைபிள்ல வந்து எப்பிராயிமின் பெருமையான கிரீடத்தை நான் காலால் மிதித்து போடுவேன். அந்த காலால் மிதித்து போட்டது யாரு, சல்மனேசர். இப்ப 2 ராஜாவை தான் நம்ம போன தடவை பார்த்தோம். ஒருத்தர் யாரு, திக்லாத் பிலேசர், அடுத்தது சல்மனேசர். 2 பேரும் அசீரிய ராஜாக்கள். 2 கண்ட்ரியை தான் பிடிச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க போட்டுருக்கு பாருங்க. இப்போ ஆனா 3 ராஜா கவர் ஆயிட்டாங்களா, யூதா ராஜாக்கள் 3 ராஜாக்கள் கவர் ஆயிட்டாங்க. உசியா, யோதாம், ஆகாஸ். 3 ராஜாக்கள் வந்து கவர் ஆயிட்டாங்க. எந்த அசீரிய ராஜாக்கள் கவர் ஆயிருக்காங்க, திக்லாத் பிலேசரும் சல்மனேசரும். அப்ப அந்த திக்லாத் பிலேசர் வந்து எதை பிடிக்கிறாரு, சீரியாவை பிடிக்கிறாரு. அந்த சல்மனேசர் எதை பிடிக்கிறாரு, இஸ்ரவேலை பிடிக்கிறார். இவ்வளவுதான். இந்த ஒரு காரியம் உங்களுக்கு ஞாபகத்துல இருந்துச்சுன்னா, இந்த டே 1ல நம்ம பார்த்தது எல்லாமே தரவாயிருக்கும். அவ்வளவுதான். இப்போ நான் மேப் போட போறேன், நீங்க ஆன்சர் பண்ண முடியும். இப்போ நீங்க முதல்ல பார்த்த ஸ்டாட்டிக் மேப் அப்படியே இருக்கும். இப்போ நீங்க நினைச்ச மாதிரி அப்படியெல்லாம் வராது.
நீங்க தான் ஆன்சர் பண்ண அதை நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். நீங்க சொல்ல அந்த ஆன்சருக்கு நம்ம ஃபில்அப் பண்ணுவோம். இப்போ இப்படி ஒரு மேப் பாத்தீங்களா? முதல்ல இந்த 4 கண்ட்ரிஸ் உள்ள ஒரு மேப் பார்த்தோம், அப்படிதானே? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு அசீரியாவை கொடுத்தேன். அசீரியாவை இதை கொடுத்தேன். ஈஸ்ட்ல இருக்கிறாங்களா? கரெக்டா? இப்போ அடுத்தது நான் அந்த ஏரோ மார்க் மாத்திரம் போடுவேன். ஃபர்ஸ்ட் அவர் என்ன பிடிக்கிறாரு? ஃபர்ஸ்ட் என்ன பிடிக்கிறாரு? இங்க யாரை பிடிச்சா? யார் எந்த ராஜா பிடிக்கிறாங்க? எல்லாருக்கும் பிரைஸ் கொண்டு வரல. இப்போ யாராவது ஒருத்தர் கண்டிப்பா கொடுக்கணும், சரியா? ஸோ அதனால நம்ம வந்து யாராவது ஒருத்தர் கோவிச்சுக்காம யாராவது ஒருத்தர் எந்திரிச்சுன்னு சொல்லிடுவீங்களா? அப்போ நான் பிரைஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். யாராவது ஒருத்தர் எந்திரிச்சு அந்த அவங்க தான் முதல்ல எந்திரிச்சாங்க. எக்ஸலன்ட். ஸோ திக்லாத் பிளேசர் வந்து முதல்ல பிடிச்சிடுறாரு. அப்ப இது வந்து நமக்கு கிளியர். இப்போ பார்ப்போமே அவங்க சொன்னது கரெக்டான பார்ப்போம். அவங்க தான் பிடிக்கிறாங்க. திக்லாத் பிளேசர் வந்து பிடிக்கிறாரு. எதை பிடிக்கிறாரு? சீரியாவை பிடிக்கிறாரு. இப்போ ரெண்டாவதா எதை பிடிக்கிறாங்கன்னு பார்ப்போமா? இப்போ உங்களுக்கு அந்த டைரக்ஷன்லாம் நான் போட்டு கொடுத்தேன். இந்த டைரக்ஷன்லாம் போட்டு கொடுத்தா அந்த சிஸ்டர் போட்டாங்க, அவங்க நின்றுட்டாங்க, சேஃபாக வந்து அவங்க நின்றுட்டாங்க. ஸோ அதனால அது பெட்டர் எனக்கு. அப்போ நம்ம பிக்காகவும் போவோம். அப்போ நம்ம இந்த இது வந்து இஸ்ரவேல்ல ஒரு நிமிஷம், எந்த ராஜா தப்பு அந்த சிஸ்டர் கொடுத்தாங்க. சாரி சிஸ்டர், நம்ம சல்மனேசர் இந்த பக்கமும் நீங்க பிரதர் நீங்க எதிர்த்து சொல்லிங்கன்னா ஈஸியான சொல்லிட்டாங்க. இப்ப ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அடுத்தது உங்களுக்கு வரும், நிறைய இருக்குது. ஸோ நிறைய நீங்க வந்து எல்லாருமே இன்டராக்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படின்னா தான் அந்த புக்கை கற்றுக்கிட முடியும். இல்லைன்னா அந்த புக்கை என்ன பண்ணினாலும் கற்றுக்க முடியும். 66 அதிகாரம் பாருங்க. அதனால வந்து நீங்க வந்து மெதுவாக போனால் தான் இந்த புக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ இது வரைக்கும் வந்து நம்ம யாரை பார்த்துருக்கோம்? சல்மனேசர் தான் என்ன பண்றாரு? இஸ்ரவேல். அப்போ லெஃப்ட் அவுட் என்னது? ஒரே ஒரு ராஜா தான். 1 2 யூதா தான் இருக்கு. யூதாவை கை வைக்கலாம். அவங்க வந்து உடன்படிக்கை பண்ணாங்க, அவர்கள் சேவித்தார். அதனால இப்போ இந்த பேக்ரவுண்டோட தான் நம்ம வந்து 2வது நாளுக்குள்ளாக போகிறோம். நம்ம 6 நாளும் இப்படி குயிக்காக ப்ரெஷ்அப் பண்ணிட்டே தான் போவோம். அப்படின்னா தான் உங்களுக்கு 66 அதிகாரம் படித்த ஒரு திருப்தி இருக்கும். 6வது நாள் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கரெக்டாக சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா 66 அதிகாரம் கவர் பண்ணணும். 66 அதிகாரம் கவர் பண்ணணும். நம்ம ரொம்ப குயிக்காக போவோம். நாளாக இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கூடும். ஓகே. இப்போ நாள் 2ல் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அசீரிய ராஜாவாகிய நல்லா நம்ம வச்சுக்கோங்க. 2 ராஜா முடிச்சிட்டோம். திக்லாத் பிளேசர் முடிச்சிட்டோம், சல்மனேசர் முடிச்சிட்டோம். இப்போ யார் வர்றா? சர்கோன் வந்து என்ன பண்றாரு? பெலிஸ்தியாவை பிடிக்கிறார். அப்ப அந்த பெலிஸ்தியாவை பிடிக்கும் போது என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெலிஸ்தியாவை பிடிக்கும் போது என்ன நடந்து போச்சுன்னா, இதை நான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 14C போட்டுறேன். அப்போ 14C ஏன் போடுறேன்னா, அந்த 14வது அதிகாரத்திலேயே 3 செக்ஷன், ஆனா டிஃபரெண்ட் டைம்லைன். நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து உங்களுக்குமே அப்படிதான் எழுதிருப்பேன் ஹேண்ட் அவுட்ஸ்ல. ஆனா உங்க புக்கில் அப்படி இருக்காது. நீங்க அந்த ஹேண்ட் அவுட்ஸ் வச்சு ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ என்ன போட்டிருக்கிறோம்? 3 செக்ஷன் இருக்குது. 3 செக்ஷனும் டிஃபரெண்ட் டைம்லைன். இதுதான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. 14C ஸ்டார்ட் ஆகுது. அந்த 14C வந்து உங்களுடைய ஹேண்ட் அவுட்ஸ்ல கொடுத்துருக்கோமா? அது என்ன கொடுத்துருக்கோம்? இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, ஆகாஸ் வந்து இறந்து போயிட்டார். ஆகாஸ் வந்து மரணம் அடைந்து விடுகின்றார். இவர் தான் ஆகாஸ் ராஜா. அப்போ உங்களுக்கு அது மாதிரி ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க பார்ப்போம். 14:29 எக்ஸலன்ட். அவ்வளவுதான். அப்ப ஆகாஸ் ராஜா மரணம் அடைந்து விட்டார். அப்ப ஆகாஸ் ராஜாவுடைய பையன் யாரு? எசேக்கியா. அப்படிதான் பார்த்தோம். உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா. அப்ப அந்த எசேக்கியாவுடைய பீரியட்ல அவரு உசியா வந்து ரொம்ப பயங்கர பவர்ஃபுல் மிலிட்ரி. அது பவர்ஃபுல் மிலிட்ரியா இருக்கும்போது அவங்க இறந்து போனோம்னா அவர் பையன் வரலாம். அவர் பையன் வந்தோடனே என்ன பண்றான்? பெலிஸ்தியர்கள் வந்து இவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இவன் பையன் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது, நம்ம ஈஸியா வந்து நம்ம யூதாவுக்கு டஃப் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா, பெலிஸ்தியா வந்து யூதாவை ஒட்டி உள்ள ஒரு கடற்கரை பகுதி உள்ள ஒரு நகரம். கடற்கரை பகுதி நம்ம யூதா பார்த்தோம்ல அந்த மேப்ல. அந்த மேப்ல இருந்து வெஸ்டர்ன் சைடு போனீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் வெஸ்ட்னா என்னது?
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த கடற்கரை இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, காசான்னு சொல்றோம்ல, அந்த இடம் தான். நம்ம பார்ப்போம் இப்போ மேப்ல. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். ஸோ அப்போ இந்த இருக்குதா, இந்த இடம் தான் காசா. இந்த பகுதி இருக்கு பாருங்க, இந்த இடத்துல தான் இப்போ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அப்படிதானே? ஸோ அப்போ இந்த இடத்துல தான் காசா, ஒரு சின்ன ஸ்ட்ரிப். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இங்க எசேக்கியா இருக்கிறாரு, எசேக்கியா பார்த்து சிரிக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க பாப்போம். என்ன சொல்றாங்க? அவங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு நீ சிரிக்காத அப்படிங்கிற. ரக்களிப்பாயிராது. வாசிங்க. அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, அவன் பையன் வந்து அதை விட ஜாஸ்தி அவனுக்கு டஃப் கொடுப்பான் அப்படிங்கிற. பாம்பின் வேரில் இருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதன் கனி பறக்கிற அக்கினி சர்ப்பம். ரொம்ப டஃபா இருப்பான் அவன் அப்படின்னு சொல்றாரு. யாரை பத்தி சொல்றாரு? எசேக்கியாவை பத்தி சொல்றாரு. இது ஒண்ணு, எசேக்கியாவே அவனை டஃபா ஹேண்டில் பண்ணுவான் அப்படிங்கிறார். ஆனா நீ சிரிச்சதுனால, நீ வந்து ஒரு யூதா ராஜாவை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி சிரிச்சதுனால உன்னுடைய பனிஷ்மெண்ட் எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த ஒரு வசனத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வசனம் வாசிங்க. அப்ப யாரு வடக்கே இருந்து வர போறா? வடக்கே இருந்து வரப்போறது யாரு? அந்த அசீரியர். அதுதான் சொல்றோம். ஆனா நல்லா பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ராஜ்யம் எங்க இருந்தது? கிழக்கு பகுதியில். நம்ம ஏன் வடக்கேன்னு போடுறது பைபிள்ல? ஏன் அப்படின்னா, அந்த கிழக்கு பகுதியிலிருந்து நேரா வர முடியாது. டெட் சி ஒரு சைடு, அடுத்தது யோர்தான். அப்ப அவன் வரணும்னா, எந்த ராஜாவா இருந்தாலும் அவன் வரணும்னா எப்படி வர முடியும்? ஒரே வழி வந்து இப்படிதான் வரும். இப்படி வந்து இது கலிலேயா கடல். இந்த கலிலேயாவை கிராஸ் பண்ணி அவன் வடக்கு பகுதியோட தான் வர முடியும். இப்பவும் வந்து கடவுள் அதனாலதான் வந்து இந்த கண்ட்ரியை அப்படி டிசைன் பண்ணியிருக்காரு. யாருமே அவ்வளவு ஈஸியா இஸ்ரவேல கேப்சர் பண்ண முடியாது. அந்த சைடு இது மத்திய தரைக்கடல், மெடிட்டரேனியன் சி. இந்த இடம் என்னது? டெட் சி, ஜோர்டான் ரிவர். இது கலிலேயா. இந்த இடமும் கடல் பகுதி. கீழே வந்து என்னது? ரெட் சி, சிவந்த சமுதிரம். மேல மாத்திரம் தான் ஓப்பன். இந்த ஓப்பன்ல இருந்து தான் ஆன்டி கிரைஸ்ட் வருவான். அது ஒரு தனி சப்ஜெக்ட். டேனியல் சாப்டர் 11ல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் வடதிசை ராஜா இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமா வருவான். எசேக்கியேல் 38-39 இருந்து பார்த்தீங்கன்னா, அவன் வடதிசை ராஜா வந்து வடகோடி திசை. He will come from the northernmost part of the world. Northernmost part of the world என்னது? ரஷ்யா. அப்ப அதுக்கு மேல என்ன இருக்கு? ஆர்க்டிக் ஓஷன் தான் இருக்கு, புள்ளி ஐஸ். அதெல்லாம் தனி சப்ஜெக்ட். அப்ப நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அன்னைக்கு, இப்ப பெலிஸ்தியா வந்து இங்க இருக்கு, கரெக்டா? இந்த பெலிஸ்தியாவை யாரு பிடிக்கிறா? மூணாவது ராஜா யாரு? சர்கோன். சரியா? அப்ப சர்கோன் பிடிக்கிறார். இப்ப சர்கோன் வந்து என்ன பண்றாரு? கடவுள் கிளியரா சொல்றாரா? அப்ப சர்கோன் இவங்க வாஸ்தவ இடத்துல இல்லையே. அப்ப சர்கோன் பிடிச்சாருன்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? 20வது அதிகாரம் 1வது வசனத்திற்கு வாசிங்க. வாசம் கரெக்ட் தான். அசிரியா ராஜாவாகிய சர்கோனாலே வந்துருச்சா? சொல்லுங்க வாசிங்க. சர்கோனால் அனுப்பப்பட்டு அஸ்கேதத்துக்கு வந்து அஸ்தோத்துங்கிறது மொத்தம் 5 பட்டணம் இவங்களுக்கு. 5 பட்டணத்துல அஸ்தோத் வந்து ஒரு பட்டணம். அப்ப தெரிஞ்சு போதும். இப்போ வந்து அப்ப என்ன நடக்குது? இவரு வந்து பெலிஸ்தியாவை பிடிச்சார். யாரு பிடிக்கிறா? சர்கோன் வந்து பெலிஸ்தியாவை பிடிச்சிருக்காரு. அப்ப இப்படிதான் வர்றாரு. அவங்களுக்கு விரோதமா படையெடுக்கிறாரு. படையெடுத்து என்ன பண்றாங்க? இவர் வந்து பெலிஸ்தியர்களை சிறைப்பிடித்து போய்விடுகின்றார். இதுதான் வந்து இன்னைக்கு செகண்ட் டேல ஃபர்ஸ்ட் செக்ஷன். முதல் பாகமா நம்ம தொடங்கியிருக்கோம். அப்போ முதல்ல என்ன நடக்குது? பெலிஸ்தியர்களை பிடிக்கிறார். முதல்ல என்ன நடக்குது? சிரியாவை பிடிச்சாரு. அடுத்தது இஸ்ரவேலை பிடிக்கிறாரு. அடுத்தது சர்கோன் வந்து என்ன பண்றாரு? பெலிஸ்தியர். அவ்வளவுதான். இது மாத்திரம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த மேப்புக்கு போவோம். மேப்புக்கு போகும்போது மறுபடியும் கேள்வி கேட்போம். ஓகேயா? என்ன நடக்குது? சர்கோன் பெலிஸ்தியாவை பிடிக்கிறார். கரெக்டா? இப்போ நம்ம மேப்புக்கு போகலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அசீரியால இருந்து ஸ்டார்ட் பண்றோம்.
அப்ப அசீரியால இருந்து ஃபர்ஸ்ட் ஏரோ நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் ஏரோ என்னது? சரி, சிரியா. இந்த ராஜா எக்ஸலண்ட். நம்ம அடுத்த 100 பிரைஸ் கொண்டு வர வேண்டியதான். எல்லாருமே ஆக்டிவாக இருக்கிறீங்க, அதுதான் பெஸ்ட் வே நினைக்கிறேன். ஓகே, இது வந்து தீக்லா பிலேசர். அப்போ ஒன்று சொல்லிடுறாங்க. மூணாவது கேள்வி, நம்ம கடைசியாக உள்ள தேசத்தை சொல்லும் போது மாத்திரம் யார் எந்திரிச்சுன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துருவோம். ஓகே, நீங்கள் இன்வால்வ் ஆகணும். அதுக்காக நான் போன தடவை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த தடவை ரொம்ப மெதுவாக நான் சொல்கிறேன். 2வது ராஜா யார்? சல்மனேசர். இப்போ மூணாவது இது சொல்ல போகிறோம். இது சொல்லிட்டோம். சுதாகர், இப்போ 3வது என்ன தேசத்தை பிடிச்சாரு? பெல்சியா. யார் பிடிச்சா? சிஸ்டர், நீங்க ஒரு பிரைஸ் வாங்கிட்டீங்களா? வாங்கலாம். இங்க யாரு? இது அந்த சிஸ்டர் சொல்றாங்க. அப்ப அடுத்த செக்ஷன்ல யாரை பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து திக்லாத்-பிலேசர், அடுத்தது சல்மனேசர், அடுத்தது யாரு? சர்கோன். சரி, அப்ப நம்ம ரொம்ப ஈஸியா தான் போறோம், சிம்பிளா தான் போறோம். என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் திக்லாத்-பிலேசர், அடுத்தது சல்மனேசர், அடுத்தது சர்கோன். யூதாவை உன்னை யாரும் பிடிக்கல, அப்படிதானே? யூதாவை இதுவரைக்கும் நம்ம பிடிக்கல, அப்படிதான் பார்த்துட்டு வரோம், அப்படிதானே? இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போவோம். அடுத்த செக்ஷன்ல என்ன நடக்குது? அசீரிய ராஜாவாகிய சனகரிப் என்ன பண்றான்? மோவாபை சிறைப்பிடித்தான். அப்போ வந்து இப்போ 4வது ராஜா. கரெக்டா? முதல்ல யாரை பார்த்தோம்? திக்லாத்-பிலேசர். 2வது யாரு? சல்மனேசர். 3வது யாரு? சர்கோன். 4வது யார் வர்றா? சனகரிப்பு வர்றார். அப்ப இந்த சனகரிப்பு மோவாபை பிடிக்கிறார். அப்ப மோவாபை ஏன் பிடிக்கிறாரு? பாத்தீங்கன்னா, மோவாப் கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டினான். கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டியபடியால் மோவாபை என்ன சொல்றாரு? நான் உன்னை அசீரியனிடம் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சொல்றாரு. 2வது காரணம் என்ன அப்படின்னா, இந்த மோவாபியர்கள் வந்து இஸ்ரவேல் சிறைப்பிடிச்சிட்டு போனாங்க பாத்தீங்களா? இப்போ அப்ப சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது அவர்களை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள், கிண்டல் பண்ணாங்க. யாரை பார்த்து கிண்டல் பண்ணாங்க? இஸ்ரவேலை பார்த்து பரியாசம் பண்ணினார்கள். அதனாலதான் வந்து பாருங்க கிண்டல் பண்றான். இதெல்லாம் பைபிள்ல இருக்குது. நான் எதையுமே ஓனா சொல்லல. ஒருவேளை நீங்க இதனுடைய டீடைல்ஸ் பார்க்கணும், உங்களுக்கு ஒருவேளை அந்த ஹேண்ட் அவுட்ஸ்ல கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா நீங்க வந்து அதுல உங்க பெண் இல்லாதவங்க கூட வாங்கிக்கலாம். இங்க பெண் நாங்க கொண்டு வந்துருக்கோம். உங்களுக்கு பெண் இல்லாதவங்க நோட் பண்ணி வைக்கணும்னா அந்த ஹேண்ட் அவுட்ஸ்ல அந்த செக்ஷனுக்கு பக்கத்துல நீங்க போய் என்ன பண்ணா எரேமியா 48 போடுறோம். எரேமியா 48ல வந்து அதை நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படியே இருக்கும். நீ இஸ்ரவேலை பார்த்து நீ பரியாசம் பண்ணினாயே, உன்னுடைய தலையை துலுக்கினாயே, அதனால அவன் என்ன பண்ணுவான்? நான் உனக்கு விரோதமாக அசீரியனை அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. இது 2. 3வது என்னன்னா, அந்த மோவாபியர்கள் வந்து ரொம்ப பணம் நிறைந்தவங்க, ரொம்ப சொத்து ஆஸ்தி பொக்கிஷம். என்கிட்ட பணம் இருக்கு, நான் என்ன வேணா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்துல இருந்தவங்க, அகந்தையில இருந்தவங்க. அதுதான் சொல்றாரு, உன்னுடைய பணம் உன்னைய காப்பாற்று, உன்னுடைய பொக்கிஷம் உன்னைய காப்பாற்று. அதனால நான் வந்து என்ன பண்ணுவேன்? காப்பாத்துக்குமே அப்படிங்கிற சேலஞ்ச் பண்றாரு. அது அந்த எரேமியா 48 வாஸ்து பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். அதுக்கு மோவாபுக்கு செட்டைகள் இருந்தா கொடுங்க, யாராவது அவன் பறந்து போட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அவனை பழி தீக்கணும் அப்படிங்கிறார். கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், போய் மோவாபை காலி பண்ணு அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த சாப்டர்ல தான் எரேமியா 48 வரும்.
இப்போ அடுத்தது அவன் என்ன பண்றான், அவன் வந்து யுத்தத்துக்கே போனது கிடையாது, அவன் யாரும் ரெய்ட் பண்ணதே கிடையாது. அவன்கிட்ட வந்து யுத்த வீரர்கள் ரொம்ப ஜாஸ்தி, நல்ல யூத், யங்ஸ்டர்ஸ், வாலிபர்கள், இளைஞர்கள் எல்லாரும் யுத்த வீரர்கள், எங்களை யாராலையுமே வின் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு மேன்மை பாராட்டினாங்க. அதனால நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அந்த பிறகு, ஈவன் உன்னுடைய கடவுள், நான் எனக்கு வந்து அவங்களுடைய கடவுள் எல்லாம் இதுல போடணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை, அதுல அந்த இதுல இறைமையா 48 போட்டிருக்காரு, அந்த உன்னுடைய அந்நிய தெய்வங்கள் கூட உன்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்றாரு கடவுள். அது நிமித்தமாக அப்படி நீ பண்ணதுனால இப்ப நீங்க ஏசாயா 15:16 எடுத்து பாத்தீங்கன்னா உன்னுடைய ஆற்று நீர் என்னதாகும், ரத்தமாக மாறி போகும், அவ்வளவு கொலை நடக்கும், அவ்வளவு பேர பட்டயத்தால வெட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்றாரு மோவா. அடுத்தது என்ன சொல்றாரு, உன்னுடைய பசுமையான வயல்வெளிகள் வாடி போகும், பசுமையான வயல்வெளிகள் வாடி போகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாரு, உன்னுடைய திராட்சை தோட்டத்துக்கு அறுக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, ஆரவார சத்தம் நின்று போகும், அந்த திராட்சை பழங்களை அறுப்பதற்கு ஆள் இருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் அசீரியன் வந்து சங்கரித்து போடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன நடக்குது, அப்ப இது யார் பிடிக்கிறா, மோவாபை யார் பிடிக்கிறா, சனகரி. கரெக்டா, சனகரி யாரை பிடிக்கிறா, மோவாபியர்கள். இதுதான் கரெக்டா. இப்ப நம்ம மறுபடியும் மேப்புக்கு போவோம். அப்ப மேப்புக்கு போனோம்னா இதுவரைக்கும் போறேன், பெலிஸ்தியா வரைக்கும் டைம் சேவ் பண்றதுக்காக எல்லாம் மறுபடியும் கூட கேட்டிருக்கேன். இருக்கு. இப்போ நீ அந்த ஆரோ மோவாப் வந்து இங்க இருக்குங்க. ஒருவேளை இஸ்ரேல் தேசத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், ஜோர்டான் இங்க இருக்கு, இதுதான் ஜோர்டான் இருக்கு, இதுதான் மோவா. ஏதோ மோவா, அம்மோன், இதெல்லாம் சேர்த்தது தான் இன்னைக்கு ஜோர்டான் தேசம். அப்ப மோவாபை யாரு சிறை பிடித்தாரு, யாராவது ஒருத்தர் நின்று சொல்றீங்கன்னா நான் வந்து நம்ம சிவா வந்து கொடுக்குறாங்க, அந்த சிஸ்டர் கொடுக்குற சிவா. அப்ப சனகரி, மோவாபை யார் பிடிக்கிறா, சனகரி. அப்ப 4 ராஜாக்களையும் நம்ம 4 ராஜாக்களையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். கரெக்டா. அப்ப முதல்ல திக்லாத்-பிலேசர், சல்மனேசர், சர்கோன், சனகரி. இன்னைக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும், கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஸோ அதே மாதிரி தான் நம்ம போகும். இதை நீங்க ஞாபகத்திலே வச்சுட்டு உங்க ஹேண்ட் அவுட்ஸ்ல எல்லாமே இருக்கு, நீங்க மார்க் கூட பண்ணிக்கலாம் அந்த ஹேண்ட் அவுட்ஸ். சரி, இப்போ அப்ப லெஃப்ட் அவுட் என்ன இருக்கு நல்லா பாருங்க. லெஃப்ட் அவுட் என்ன இருக்கு, நம்ம முதல் மேப் பார்த்தோம்ல ஃபர்ஸ்ட், யூதா தான் லெஃப்ட் அவுட். சனகரிப்பு என்ன பண்றான், சனகரிப்பு வந்து யூதாவை டார்கெட் பண்றான். அப்ப யூதாவில் உள்ள எருசலேமை டார்கெட் பண்றான், அதுதான் அவனுடைய டார்கெட். இதான் கிளம்பி வரலாம். அப்ப யாரு, இப்போ நீங்க ஞாபகம் இருக்க, நான் வந்து வேற சாப்டர் போடுறேன். இப்போ அதே 14ல சி, முதல்ல பார்த்தது 14B. இப்போ இந்த சனகரிப்பு வந்து அடுத்ததுக்கு போறாங்க. சரி, அங்கே வச்சுக்கிறேன், முந்திருக்கு 14 அங்க பாருங்க. இது என்ன இருக்கு, இந்த பாகத்துல என்ன பண்ண, சாரி அங்க 14C போட்டா தப்பு, 14B தான் பார்த்தோம். 14B தான் கரெக்ட், அந்த ஸ்லைட்ல போட்டது தப்பு. அப்ப 14Bல ஸ்டார்ட் ஆகுறது எப்படி பாருங்க, என்ன போட்டிருக்கு, அசீரிய ராஜாவாகிய சனகரிப்பால், சனகரிப்பு தான் வரலாம், எருசலேமை கைப்பற்ற முடியவில்லை. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட போறது அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஒண்ணுதான். அவன் வந்து படையெடுத்து வர்றான், ஆனால் அவனால் எருசலேமை கைப்பற்ற முடியவில்லை. அதுக்குதான் இவ்வளவு சாப்டர்ஸ் நடக்குது. இவ்வளவு சாப்டர்ஸ்லையும் நடக்கக்கூடிய காரியங்கள் இருந்தாலும் ஜெருசலேம் வந்து அது என்னது, ராஜாவின் நகரம். யாருமே கடவுள் ரொம்ப கிளியரா இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு அந்த யுத்தம் நடந்தாலும் எருசலேமுக்கு மேல யாராலையுமே கை வைக்க முடியாது. எருசலேமை நான் தத்தளிக்கும் பாத்திரமாக்குவேன், எருசலேமை நான் பாரமான கல்லாக்குவேன், பதிலே வர முடியாது. அதே சேலஞ்சு தான் இங்கேயும் சொல்றாரு, அதே சேலஞ்சு தான் இங்கேயும் அவரு சொல்றாரு. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, 14Bல சாப்டர் 14ல 25 நினைக்கிறேன், எடுத்து வாசித்து பாருங்க.
அப்ப கிளியரா போட்டிருக்காங்க. அசீரியன் என்ன பண்ணுவேன், என்னுடைய எருசலேம் மலைக்கு நேரா வருவான், அவனை நான் முறித்து போடுவேன், அவன் பக்கத்தே வர முடியாது அப்படிங்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிங்க, மீகா 5:5 வாசிங்க. மீகா 5:5 இல்ல 5:5-6 வாசிங்க. அங்க என்ன அசீரியனை பத்தி போட்டுருக்கோம். மீகா 5வது அதிகாரம் 5வது. அசீரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போது நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது 7 மேய்ப்பரையும் மனுஷரையும் அப்ப போட்டுருக்குதா, அசீரியனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்த வசனத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. இவர்கள் அசீரியா தேசத்தையும் நிம்ரோதின் தேசத்தையும் அதனுடைய வாசல்களுக்கு உட்புறமாக. அப்ப அசீரியாவின் தேசம் நம்ம பார்த்துட்டே வரோம், அப்படிதானே? அப்ப அடுத்தது என்னது? நிம்ரோதின் தேசம்னா என்னது? பாபிலோன் தேசம். பாபிலோனை கட்டினது யாரு? நிம்ரோத். சோ அதனாலதான் வந்து என்ன பண்றாங்க, நினிவே பட்டணத்தை அவர் தானே கட்டுறாரு. சோ அசீரியாவுக்கு வந்து நினிவே, பாபிலோனை வந்து இவர் தான் கட்டுறாரு. சோ அதனால அந்த அசீரியனை வந்து நான் அந்த தேசத்தில் மிதித்து போடுவேன். அசீரியாவுக்கு அடுத்தது என்ன சொல்ல வர்றாருன்னா, அசீரியாவுக்கு அடுத்தது பாபிலோன் தான் எழுப்புவான், அந்த பாபிலோனையும் நான் முடித்து போடுவேன் அப்படிங்கிறது இங்கே ரெக்கார்ட் பண்ணிடுறாரு. எங்க? மீகா 5வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்துல சொல்லிடுறாரு. சரி, இப்போ அடுத்தது போவோம். இது ஒரு சாப்டர்ல ஒரே ஒரு வசனத்துல கிளியரா சொல்றாரு. இதுதான் அப்படி சொல்றாரு, நான் அசீரியனை எருசலேமின் மலைகளில் மிதித்து போடுவேன். போட்டிருக்குதா? அடுத்த சாப்டர். அடுத்தது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா 22வது அதிகாரம். 22வது அதிகாரத்தில் அவர் என்ன சொல்றாருன்னா, தரிசன பள்ளத்தாக்கின் பாரம்னு போடுறோம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தரிசன பள்ளத்தாக்குனா எருசலேம், எருசலேமின் மீது உள்ள பாரம். ஏசாயா எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா, ஏன் நீ தான் பெரிய ஆளாச்சே, உங்ககிட்ட தான் பவர்ஃபுல் மிலிட்டரி ஆச்சே, பவர்ஃபுல் டெக்னாலஜி ஆச்சே, நீ இன்னைக்கு பார்த்தா ஏன் ஓடி ஒளிகிற? ஏன் இந்த அசீரியனுக்கு ஓடி ஒளிகிற? உன்னுடைய வீரர்கள் ஒரு நாளும் யுத்தத்துல மடிந்தது கிடையாது, பட்டயத்தாலே குத்துண்டவர்கள் கிடையாது. அப்புறம் ஏன் நீ வந்து ரோடா போடி ஒளிகிற, வீட்டுக்குள்ள ஏறி ஒளிகிற அப்படின்னு கேட்கிற. அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணும். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். அப்ப இந்த தரிசன பள்ளத்தாக்கின் பாரத்தில் அவர் என்ன சொல்றாரு, ஏசாயா அழுவார், மனம் கசந்து அழுகிறார். ஏன்னா என்னுடைய ஜனங்கள் இப்படி பயந்து போய் ஓடுறாங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா இப்ப லைன்ல இருக்கிறார். எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மேல விசுவாசிக்காமல் அவர் என்ன பண்றாரு, அவருடைய ஆயுத சாலையை போய் பார்க்கிறாரு. என்னுடைய மிலிட்டரி அசட்ஸ்லாம் இன் பிளேஸ்ல இருக்கா, என்னை வந்து அசீரியன் துரத்தி வரும்போது அவனை மேனேஜ் பண்றதுக்கு என்கிட்ட சஃபிஷியன்ட் மிலிட்டரி அசட்ஸ் இருக்குதா? இன்னைக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பெர்ஷியன் கல்ஃப்லயும் அரேபியன் கல்ஃப்லயும் எல்லா இடத்துலயும் 6 வார்ஷிப் நிறுத்திருக்காங்க. 6 வார்ஷிப்ல 2 வார்ஷிப் வந்து நியூக்ளியர் பவர். எப்படி பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க. எந்த நேரமும் வேர்ல்டு வார் பிரேக் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான ஃபைட்டர் ஜெட், நூற்றுக்கணக்கான ஸ்டெல்த் ஃபைட்டர், எல்லாமே ராப்டர் ஜெட்ஸ். ராப்டர் ஜெட்ஸ்னா அது ரேடார்லயே கவர் ஆகாது. அப்படிப்பட்ட ஜெட்ஸ் எல்லாம் ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, எருசலேமை ஒருத்தரும் டச் பண்ண முடியாது. அதே இதுதான் இங்க சொல்லும் போது, ஒருவேளை எசேக்கியா ராஜா என்ன பண்ணிருக்கலாம், ஆண்டவர்கிட்ட போயிருக்கலாம். அப்படிதானே? ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், நான் வந்து வேற யாரையும் நம்ப மாட்டேன் அப்படின்னு. ஆனா எசேக்கியா என்ன பண்றாரு, தன்னுடைய ஆயுத சாலையையும் அவர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி ரெடியா இருக்காங்க. அடுத்தது 2வது ஆக்ஷன் என்ன எடுக்கிறாங்கன்னா, அவருடைய கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர்ஸ், சிவில் இன்ஜினியர்ஸ் என்ன பண்றாங்க, அவருடைய அலங்கத்தை கெட்டுகின்றார்கள். எல்லாம் இடிஞ்சு போயிருக்கல, இவர் அசீரியர் வந்துட்டு உள்ள போய் சொருகி போயிடுவாங்கல்ல, அதனால என்ன பண்றாங்க, அவருடைய அலங்கத்தை எடுத்து கட்டுகின்றார்கள். எதுக்காக அந்த அலங்கத்தை எடுத்து கட்டுகிறார்கள் என்றால், அந்த காலத்துல வந்து இந்த அலங்கம் 2 அலங்கத்துக்கு இடையில தான் வந்து அகழி, இப்படி தண்ணி ஓடும். இந்த தண்ணி வந்து ரொம்ப ஆழமான தண்ணி, ரொம்ப ஆழமா இருக்கும். அதனால வந்து எதிரிகள் வந்து அந்த வாலை கிராஸ் பண்ணணும், இந்த இதை கிராஸ் பண்ணணும், இந்த அகழியை கிராஸ் பண்ணணும். அதுக்கு பிறகுதான் இது கோட்டை வாசல். அப்போ வர்றதுக்கு முன்னாடி இந்த கோட்டை வாசல்ல நம்மளுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் நின்று அம்பு எய்வார்கள். அப்போ உள்ள ஒன்னால வரவே முடியாது. இப்படிதான் இருக்கும்.
அந்த காலத்துல எல்லா கண்ட்ரிஸும் அப்படிதான். அப்ப அவர் என்ன பண்றாரு, இது வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஓகேயா, அதுல திறப்பு கண்டு சில இடத்துல அதெல்லாத்தையும் மூடுறோம். மூடியப்பா இப்ப எதிரி வந்தாலும் நம்ம வந்து இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். அவர் என்ன பண்றாரு, எஸ்ஐகே ராஜா என்ன பண்றாரு, ஆயுத சாலையை செக் பண்றாரு. இவன் என்ன பண்றான், இதை ரெடி பண்றான். அப்ப மூன்றாவது, மக்கள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் கூட கடவுள் பயம் இல்லாமல் அவங்க என்ன பண்றாங்க, இன்னைக்கு புசிப்போம், இன்னைக்கு குடிப்போம், நாளைக்கு செத்து போவோம், பரவாயில்ல, எப்படியும் ஆசிரியர் வந்து நம்மள சாகடிக்க போறான், இன்னைக்கு நல்லா ஜாலியா இருந்துட்டு செத்து போயிருவோமே நாளைக்கு அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க. புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு செத்து போவோம், சாவோம் அப்படின்னு அது ஒரு குரூப் போறோம். இப்போ அடுத்தவர் என்ன பண்றாரு, செப்னா. இந்த செப்னா என்ன பண்றாரு, இவர் தான் வந்து எசேக்கியா ராஜாவுக்கு அடுத்ததுல உள்ள சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், பொக்கிஷக்காரன். அவன் தான் அரண்மனை விசாரிப்புக்காரன், செகண்ட் இன் லைன். அவனே என்ன பண்றான், இனிமே அசீரியனுக்கு தப்பிக்க முடியாது, அவ்வளவுதான். அப்ப நமக்காவது கண்மலையில பிரேத குழியை தோண்டுவோம். கண்மலையில பிரேத குழியை தோண்டுனா எனக்கு ஒரு ராயல் பரியல் கிடைக்கும்ல. நான் வந்து ராஜாவின் அரண்மனையில் இருந்ததுனால எனக்கு ஒரு ராயல் பரியல் இருக்கும்ல. அவன் எப்படியும் அவன் கையில போட்டு சாக போறான். அப்ப நான் வந்து செத்து போனா எனக்கு வந்து ஒரு ராயல் பரியல் கிடைக்கும் அப்படின்ட்டு அவன் என்ன பண்றான், கண்மலையில் தனக்கு கல்லறையை தோண்டி ரெடி பண்ணான். கடவுளுக்கு வந்து கோபம். அதனால உடனே என்ன பண்றாரு, செப்னாவை அவனுடைய அந்த அதிகாரத்திலிருந்து எடுத்து போட்டு அந்த இடத்துல எலியாக்கீமை வைக்கிறார். எலிக்கியாவின் குமாரனாகிய எலியாக்கீமை செட் பண்ணிட்டு அவன் என்ன பண்றாரு, ஒரு திறவுகோலை கொடுக்கின்றார். அந்த திறவுகோல் என்னது, தாவீதின் திறவுகோல். அந்த தாவீதின் திறவுகோல் யார்கிட்ட இருந்தது, ஏசாமி கிட்ட தான். வெளிப்படுத்தின 3வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அங்கிருந்த தாவீதின் திறவுகோல் என்னது, ரொம்ப பவர்ஃபுல் கீ. அப்ப என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரான ஒரு அதிகாரம் அந்த எலியாக்கீமுக்கு கொடுக்கிறாரு. ஏன்னா இவன் ஒருத்தன் தான் ஆண்டவரை விசுவாசிச்சான். ஆனா இந்த ஜனங்கள் அவனையும் ஃபங்க்ஷன் பண்ண விடாம அவனையும் கவிழ்த்து விட்டார்கள். எப்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைந்தார்களோ அதே போல அந்த ஜனங்கள் எலியாக்கீமையும் ஃபங்க்ஷன் பண்ண விடாம அவனை ஃபெயில் பண்ணிட்டாங்க. இப்படிதான் அந்த 22வது அதிகாரம் முடியும். இப்போ அடுத்தது 29வது அதிகாரம். இந்த ஒரு சாப்டர் மாத்திரம் கொஞ்சம் கஷ்டமான சாப்டர், நீங்க கொஞ்சம் க்ளோஸா கவனிக்கணும். 22ல இருந்து 29வது சாப்டர் ஜம்ப் பண்றாரு. அப்ப அந்த 29வது சாப்டர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ராஜாவுடைய பீரியட்ல நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். நல்லா பார்த்துக்கோங்க, இதெல்லாம் நம்ம வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இந்த நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வெளிப்படுத்துறாரு. 29வது அதிகாரத்தில் சிதேக்கியாலாம் போட்டிருக்காரு. ஸோ அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இதை வந்து சிதேக்கியா நாட்களில் உள்ள ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து எழுதியிருக்காரு. என்ன எழுதுறாரு, அரியேலே அரியேலனா தாவீது வாசம் பண்ணிய அரியேலேன்னு போடுறோம். அரியேல்ன்றது ஜெருசலேம். அந்த அரியேலுடைய ஹீப்ரூ மீனிங் என்னது அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு, இந்த அரியேல் வந்து எனக்கு அரியேலாகத்தான் இருக்கும். அரியேலாகத்தான் இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஜெருசலேம் எனக்கு தகன பலிபீடமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜெருசலேம் வந்து தகன பலிபீடமாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய ஃபுல் டீடைல்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா எசேக்கியேல் 8வது அதிகாரத்திலையும் 9வது அதிகாரத்திலையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நீங்க போய் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த எசேக்கியேல் 8, 9 ஏன் ரெஃபர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் வந்து 3 முறை சிறைப்பிடித்து போனாங்களா, 3 முறை சிறைப்பட்டு போனார்கள். 605, 597, 586. இப்போ 592 முறை சிறைப்பிடித்து போயிட்டாங்க. 3வது பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன குரூப் தான் இருக்கு. அப்ப அந்த சின்ன குரூப்ல உள்ளவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவன் என்ன பண்றான், எருசலேம் தேவாலயம் அழிக்கப்படல, 586 தான் அழிக்கப்படுது, 3rd கேப்டிவிட்டில தான் அழிக்கப்படுது. அப்ப அந்த எருசலேம் தேவாலயத்துல மீதியான ஜனங்கள் என்ன பண்றான், போய் எசேக்கியேல் 8:3 போட்டிருக்கோம், அருவருப்பான ஆண்டவருக்கு அருவருப்பான விக்கிரகத்தை வச்சு வணங்குறாங்க.
எங்களை சிறைப்பிடித்து போன எங்களுடைய முன்னோர்கள், எங்களுடைய பெற்றோர்கள் என்ன ஆனாங்கன்னே தெரியல அப்படின்னு ஆண்டவரை விட்டு இன்னொரு தெய்வத்திடம் வணங்குறான், தொழுது கொள்கிறான். எங்க தொழுது கொள்றான்? எருசலேம் தேவாலயத்தை வச்சு கொள்றான். ஆண்டவர் கோபம் வராதா? பாயிண்ட் நம்பர் 1. யார் பண்றா இத? அந்த ஜனங்கள் பண்றாங்க. அடுத்தது என்ன நடக்குது? அந்த மீதியான ஜனங்களில் உள்ள மூப்பர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பரிசுத்த ஸ்தலம், எருசலேம் தேவாலயத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போயிட்டு அருவருப்பான மிருகங்களை அங்கு வரைபடமாக சித்திரங்களாக தீர்த்து அதை வணங்குறாங்க. எங்களுடைய மக்கள் போனாங்களே பாபிலோன்ல, அவங்க எப்படியாவது திரும்பி வந்துட மாட்டாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. யாரு? அங்க உள்ள மூப்பர்கள், எல்டர்ஸ். அப்ப அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது அங்க உள்ள ஸ்திரீகள், அங்க ஸ்திரீகள் என்ன பண்றாங்க? தம்மூசுக்காக எழுதுறாங்க. தம்மூசுங்கிறது யாரு? ஒரு பாபிலோனிய தெய்வம். அதுகிட்ட வேண்டிக்கிறாங்க. யாருகிட்ட போயிருக்கணும்? ஆண்டவர்கிட்ட போறதை விட்டுக்கிட்டு மூன்றாவது குரூப் என்ன பண்றாங்க? தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கின்றார்கள். பாபிலோனிய தெய்வம். 8வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா கிளியரா இருக்கும். அப்ப அடுத்தது என்ன பண்றாங்க? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் மாத்திரம் தான் உள்ள போக முடியும். வாசலை தாண்டி உள்ள போகிறதுக்கு அவங்க மாத்திரம் தான் போகும். அதுல உள்ள ஆசாரியர்கள் என்ன பண்றாங்க? தகன பலிபீடத்திற்கு தன்னுடைய முதுகை காட்டிக்கொண்டு நேரா சூரியனை நோக்கி வணங்குகின்றார்கள். இதுதாங்க நமக்கு வந்து இன்னைக்கு ஏன் நம்ம வந்து யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஏன் நம்ம பொங்கல் கொண்டாடக்கூடாது ஆகும்னு சொல்லுங்க. கொண்டாடுவது எதற்காக? சூரியனை நமஸ்கரித்து கொண்டாட. அப்ப இது வந்து கொண்டாடும் போதுதான் கடவுள் கோபம் தான். நான் தான் படைச்சேன், படைத்தவரை கொண்டாடாமல் நீ படைப்பினை கொண்டாடும் போதுதான் எனக்கு கோபம் வருது. படைத்தவரை, இந்த சூரியனை படைத்த ஆண்டவரை நீ விசுவாசித்திருந்தால் நான் சந்தோஷப்படுறேன். ஆனா நீ யாரை நோக்கி வேண்டிக் கொள்கிற? என்னுடைய மனங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று யாரை பார்த்து நீ வேண்டுதல் செய்யற? சூரியனுக்கு நமஸ்கரித்துக் கொண்டிருக்கின்றார். 4வது, இப்ப ஆண்டவர் இப்படி நடப்பதனால என்ன சொல்றாரு? இந்த எசேக்கியேல் 9ல போட்டிருக்கிறோம். அப்ப என்ன சொல்றாரு? இந்த எருசலேம் தேவாலயம் தகன பலிபீடமாக மாறி போகும். 6 புருஷர்கள் வெட்டுகின்ற கத்தியோடு வருவார்கள். வெட்டுகின்ற கத்தியோடு அந்த எருசலேம் தேவாலயத்துக்குள்ள புகுந்து யாரெல்லாம் இந்த தப்ப பண்ணாங்களோ எல்லாரையும் வெட்டி போடுவாங்க. தீர்க்க தரிசனமா சொல்றாங்க. எப்படி எசேக்கியேலுக்கு இது ஒரு தீர்க்க தரிசனமாக நிறைவேறும் என்று வெளிப்படுத்துகின்றாரோ, அதே வெளிப்பாடுதான் ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கும் ஏசாயா மூலம் வெளிப்படுத்துறார். எந்த ராஜாவுடைய பீரியட்ல நடக்கும் போது? சிதேக்கியா ராஜா. ஆனா அவனுக்கு வந்து அது புரியல. எசேக்கியா ராஜாவால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய கண்கள் அடைக்கப்பட்டது. அப்ப கொடுங்க அந்த வசனம், அந்த ஏசாயா 29வது அதிகாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, தரிசனம் எல்லாம் முத்திரிக்கப்பட்டது. நீ தெரிஞ்சவன்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னா கூட அவன் என்ன சொல்லுவான்? இந்த புஸ்தகம் சீல்டு, எனக்கு புரியலப்பா, எனக்கு என்ன போட்டிருக்குன்னே புரியல அப்படின்னு சொல்லுவான். தெரியாதவன்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னாலும் எனக்கு படிக்கவே தெரியலையே. அதே நிலைமையில தான் அன்று எசேக்கியா ராஜா காணப்பட்டார். ஏன் அப்படின்னா இவர்கள் எல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. டு பிகின் வித், இனிஷியலி அவர் வந்து he did not put his trust on God. கடவுளை விசுவாசிக்காததுனால அடுத்தது என்ன பண்றாங்க? 29வது சாப்டர் முடிஞ்சு 30வது சாப்டர்ல என்ன நடக்குது? எகிப்துக்கு ஆட்களை அனுப்பிட்டான். எகிப்துக்கு அனுப்பி பொக்கிஷங்கள் அனுப்புறான். ஒட்டகத்துல பொக்கிஷத்தை வச்சுட்டு அங்க போய் எகிப்துல பார்வோனோட பேசி நம்ம குதிரை வாங்க முடியுமா அப்படின்னு பார்க்கலான்ட்டு குதிரைக்காக பேச போயிட்டான். குதிரை வாங்கி குதிரை வீரர்கள் அதை ஏற்றி நம்ம வந்து அசிரிய ராஜா சனகரிப்புக்கு எதிர்த்தாப்புல போக முடியுமா அப்படின்னு எகிப்துக்கு அனுப்புறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ அவங்ககிட்டயா போயிருக்கணும், நீ ஏன் கிட்டல வந்துக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் அசீரியனுக்காக தோப்பேத்தை ரெடி பண்ணியிருக்கேன். அந்த தோப்பேத் என்பது என்னது? இது இன்னும் பள்ளத்தாக்கு. அந்த எருசலேமுடைய கீழ்ப்பகுதியில் உள்ள ஒரு சங்கார பள்ளத்தாக்கு. இந்த இடத்துல வந்து அசீரியர்கள் என்ன, அந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அந்த பாகாலுக்கு பலி செலுத்தி தன்னுடைய சொந்த குமாரர்களையும் குமாரத்திகளையும் பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள்.
எங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இன்னும் பள்ளத்தாக்கை, இந்த தோப்பேத்தை நான் அசீரியனுக்காக ரெடி பண்ணியிருக்கிறேன். அவன் உன்னை நோக்கி, எருசலேமை நோக்கி உனக்கு விரோதமாக படையெடுத்து வரும் பொழுது அவன் நான் அந்த சங்கார பள்ளத்தாக்கில் அவனை சங்கரித்து போடுவேன் அப்படின்னு தான் சொல்றான். 30வது அதிகாரம் கடைசி வசனம், தோப்பேர் அவனுக்காக அசீரியனுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு போட்டு. அடுத்த வசனத்துல என்ன சொல்ற, 31ல என்ன சொல்றாரு, நீ சகாயம் அடையும்படி ஏன் நீ எகிப்துக்கு போன, நீ சகாயம் அடையும்படி என்னை நோக்கி பார்த்திருக்கணும். அப்படி என்னை நோக்கி பார்த்திருந்தேன்னா என்ன நடந்திருக்கும்னு பார்த்தேன்னா, நீ சிங்கத்தை பார்த்திருக்கியா, பால சிங்கத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அந்த பால சிங்கத்திடம் ஒரு இறை கிடைச்சதுன்னா அது வாயில கவிச்சுனா விடுமா? எப்பேற்பட்ட ஆளா இருந்தா விடுமா? அத மாதிரிதான் எருசலேம். எருசலேம் என்பது என்னுடைய வாயில் கவ்வப்பட்டிருக்கின்ற ஒரு மிருகத்தை போன்றது, என்னுடைய வாயில் கவ்வப்பட்ட ஒரு இறை. இதை யாராலையும் எடுத்து போட முடியாது. எருசலேமை யாராலையுமே கைப்பற்ற முடியாது. ஏனென்றால் பாலசிங்கத்தை போன்று நான் அதை என்ன பண்றேன், அந்த இறையை கப்பி பிடித்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்தது என்ன சொல்றாரு, எருசலேமை நான் பறந்து காட்டும் பட்சியை போல காப்பாற்றுவேன். பக்கத்திலே வர முடியாது, பக்கத்திலே யாரும் வர முடியாதபடி அதை நான் ஒரு பட்சியை போல பறந்து காப்பாற்றுவேன். அந்த வசனத்தெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா, பட்டயம் அல்லாத பட்டயத்தினால் அசிரியன் உழுவான்னு போட்டிருக்கோம். அந்த அதிகாரத்தை என்ன போட்டிருப்பாங்க, பட்டயம் அல்லாத பட்டயத்தினால். அப்ப என்ன அர்த்தம், அவன் பட்டயத்தினால கொலை செய்யப்பட போகுது, அவனுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு வெளிப்படுத்துறாரு. எங்க 31ல. அடுத்தது என்ன சொல்றாரு, 36க்கு போயிடும். நீங்க 31ல இருந்து எங்க போறாங்க, 36க்கு போயிடும். 36ல என்ன நடக்குது, சனகரிப் அவனுடைய தளபதி ரப்சாக்கையை அனுப்புறான். ரப்சாக்கையை அனுப்பி என்ன பண்றான், இந்த 3 பேரை சந்திக்கிறான். யாரு, எலியாக்கீம், செப்னா, யோவா, எசேக்கியாவுடைய அசிஸ்டன்ட். இங்க நீங்க நல்லா பாருங்க, செப்னா செகண்ட் இன் லைனுக்கு போயிட்டான். செப்னா முதல்ல யார் இருந்தா, பிஷக்காரனா இருந்தான். அவனை டீப்ரமோட் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவன் ஆண்டவரை விசுவாசிக்கவில்லை. இந்த 3 பேரும் ரப்சாக்கையை போய் பார்க்கறாங்க. அப்ப இந்த ரப்சாக்கையை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ரப்சாக்கை என்ன சொல்றாரு, நான் நீ உனக்கு என்ன பார்வோன் கிட்ட நீ குதிரை வாங்குறதுக்கு தானே போனேன், இப்ப நானே குதிரை கொடுக்குறேன், 2000 குதிரையை நானே கொடுக்குறேன். இந்த 2000 குதிரையில ஏறக்கூடிய ஒரு குதிரை வீரனை உன்னால சம்பாதிக்க முடியுமா? உன்கிட்ட குதிரை வீரனே இல்லையே, எப்படி என்னைய நீ மேற்கொள்ளுவாய் அப்படின்னு அவனை கிண்டல் பண்ணுவான். ஒழுங்கா நீ என்ன பண்ணிரு, நீ என் கூட வந்துரு, நீ என் கூட வந்துட்டேன்னா நான் உன்னைய என்னுடைய தேசத்துல அசீரியாவில் போய் உன்னை பீஸ்ஃபுல்லா செட்டில் பண்ணிடுறேன். உனக்கு வீடு கட்டி கொடுக்குறேன், கிணறு வெட்டி கொடுக்குறேன், திராட்சை தோட்டம் வச்சு கொடுக்குறேன், இங்கே இருந்து எப்படி இருந்தியோ அங்கேயே வைக்கிறேன் அப்படின்னு நிறைய கெட்ட கெட்ட வார்த்தைகளால ஆண்டவரை தூஷிக்கின்றான், தேவனுடைய நாமத்தை தூஷிக்கின்றான். அப்படி தேவனுடைய நாமத்தை தூஷித்து நான் பேசலாம், அவனுடைய ஜனங்கள்ட்ட எல்லாம் பேசலாம், ஜனங்கள்ட்ட பேசி திட்டுறான் கடவுளை. திட்டுன உடனே எல்லாரும் அப்செட் ஆயிடும். அப்போ 37வது அதிகாரத்தில் என்ன பண்றாரு, எசேக்கியா நேரம் ஆலயத்துக்கு போயிடுறாரு. ஆலயத்துக்கு போய் என்ன பண்றாரு, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஒருத்தர் தூஷித்து விட்டான், உம்முடைய நாமத்தை ஒருத்தர் தூஷித்து விட்டான் அப்படின்னு அவர் போய் ஆலயத்துல போய் ஜெபம் பண்றாரு, வேண்டிக் கொள்ள. பேரலா என்ன பண்றாங்க, அவருடைய அந்த 3 பேரும் அந்த இவரு எலியாக்கீம், யோவா எல்லாரும் எங்க போறாங்க, ஏசாயாவை பார்க்கணும். ஏசாயாவை பார்க்க போகும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் என்னை நிந்தித்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இப்ப நீ ஒண்ணு கவலைப்படாத, அவனுக்குள் ஒரு ஆவியை அனுப்பி அவன் இந்த தேசத்தை விட்டு கடந்து போவான் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன நடக்குது அன்னைக்கு பாத்தீங்கன்னா, 1,85,000 பேர் அசீரியனுடைய பாளையத்தில் ஒரே ஒரு தூதன் காலி பண்ணிட்டு போயிரு. ஒரே ஒரு தூதன் 1,85,000 பேரை அசீரியருடைய பாளையத்தில் சங்கரித்து போடுகின்றான். அப்ப அந்த நியூஸ் கேட்ட உடனே என்ன ஆகுது, ஓடி போயிடலாம். யாரு, சனகரிப் அந்த தேசத்தை விட்டு எருசலேம்ல இருந்து ஓடி போயிடலாம். அப்ப அந்த எருசலேம்ல இருந்து ஓடி போய் அவன் நினிவே பண்றான், அவங்க ஊருக்கு போயிடறான். அவங்க ஊருக்கு போனா சரேத்சேர் அவனுடைய சொந்த குமாரர்களாகிய சரேத்சேரும் அத்ரமலேக்கும் அவனை கொன்று போடுகின்றார்கள்.
அப்போ கொன்று போட்டு சனகரிப்புடைய ஸ்தானத்துக்கு யசவத்தோன்னு ஒருத்தர் அவருடைய பையன். இதுதான் இன்று நாம் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட தியான பகுதி. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, ஐ வெரி சாரி. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கும் நல்ல பிதாவே, நல்ல அருமையான மாலை வேலையை காணப்படுவதற்காக நன்றியோடு உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் வருகின்ற நாட்களில் நாங்கள் இன்னும் இந்த புக்கை எளிதாக பற்றிக்கொண்டு ஆண்டவரே, கடைசி நாளில் நாங்கள் சிந்திக்கக்கூடிய உங்களுடைய 2ஆம் வருகையை நாங்கள் எப்படி இருக்கும், இந்த ஜனங்களுக்காக நீ எப்படி இந்த ஜனங்களை மனம் மாறச் செய்வீர் என்பதை புரிந்து கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியை கொடுக்கப்பா. இயேசு கிறிஸ்து வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. எங்கள் வருகின்ற நாட்டில் இன்னும் அநேகரை கூப்பிடுவோம். இப்படி ஒரு விளக்க உரை அவ்வளவு ஈஸியாக எங்கேயுமே கிடைக்காது சாமி. ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலத்துடன் கேட்கலாம். ஆமாம்.